ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. இன்றைய நட்சத்திர பதிவு கேட்டை நட்சத்திரத்தை பற்றியதானது. இதனுடைய மிருகம் ஆன்மான், இதனுடைய விருட்சம் பாராய் மரம், இதனுடைய பட்சி சக்கிரவாள பட்சி, இதனுடைய தேவதை இந்திரன் இந்திராணி, ரெண்டு பேர்த்தையுமே குறிப்பிடக்கூடியது. இதனுடைய இருப்பிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ஹாரம் செய்கிறது. இந்த ஆயிலை பற்றி சொல்லக்கூடியது ஈட்டி, வானரம், நாற்காலி, ஸ்பூன், சேவகன், துளசி, நந்தவனம், கொம்பு, வில்லங்கம், இந்திரன் தொடர்புள்ள பெயர்கள், குற்றவாளி, தையல் மிஷின், வல்லாரை, கோர்ட், போஸ்ட்மேன், பஞ்சாங்கம், ஜோதிடர், மூத்தவல், மாந்திரிகம், பைல்ஸ், அங்கஹீனம், இடுப்புக்கும் கீழ் உள்ள பகுதி, ரெய்டு, பெண்களால் அவமானம், சாண எரிவாயு, பட்டத்து ராணி, தற்கொலை, பார்ட்னர் விலகுதல், அபராதம் கட்டுதல், இதெல்லாமே இதனுடைய காரத்துவங்கள் என்ற அடிப்படையில் நம்ம ஒரு சில அமைப்பை பார்த்துருக்கோம். இந்த கேட்டை நட்சத்திரத்தினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இது பதவி ஆசை கொண்ட ஒரு நட்சத்திரம். பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எந்த நிலைக்கும் இறங்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கேட்டை நட்சத்திரத்திற்கு உண்டு. அதே போல நல்ல உடல் அமைப்பு எடுப்பாக கொண்டவர்களாக இருப்பார்கள். நல்ல மதியூகம் கொண்டவர்கள் என்றாலும் கூட சில நேரங்களில் போராடக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். இவங்களுடைய பார்வை ரொம்ப தூரமா இருக்கிற ஒரு விஷயத்தை கூட இவங்க ரொம்ப நுணுக்கமா பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கேட்டை நட்சத்திரத்திற்கு உண்டு. எது நல்லது எது கெட்டது என்று ஒரு சில நேரங்களில் இவங்க தீர்மானிக்க முடியாமல் அதனால் பல சங்கடங்களுக்கும் தோஷங்களுக்கும் ஆளாவது இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்கள். பொருளாதாரம் வரும் சமயத்தில் இவங்க தன்னுடைய நிதானத்தை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இவங்க கிட்ட தொழில் திறமையில ரொம்ப திறமையா இருப்பாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட கொஞ்சம் நேர்மை குறைவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. வம்பு வழக்குகளை கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய நேயர்களாக இருப்பார்கள். அடுத்தவர்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா தன்னை அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்கன்னா சில நேரத்துல அவங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி கொண்டு போய் நிக்க வச்சிடும் இந்த கேட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு. சரியான காரியவாதியாக இருப்பார்கள். சந்தர்ப்பவாதியாகவும் இந்த நட்சத்திர நேயர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு போட்டி பொறாமை கொண்ட ஒரு நட்சத்திர அமைப்பு அப்படின்னு சொல்லுது. இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானினுடைய தன்மையை ஒத்த குணாதிசயங்கள் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வேகமாக ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு இருக்கும். இப்போ வேகமாக இவங்க அந்த ஓடுறதுனால இவங்களுக்கு என்ன அப்படின்னா இவங்க ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல அத்லட்டிக் விஷயங்கள்ல இவங்க கவனம் செலுத்தினா ரொம்ப ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இவங்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பதவி போட்டி இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது இவங்க கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டாங்கன்னா இவங்களுக்கு தோஷங்கள் வராது. இல்லைன்னா பதவி எங்களுக்கு கிடைக்கும். சில நேரங்களில் அந்த பதவி போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்கிறதுல இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும். அரசியல் அமைப்பு இருப்பவங்களுக்கு இந்த கேட்டை நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால் அமைச்சர், எம்எல்ஏ இந்த மாதிரி ஒரு பதவியில் வேகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விட்டு போன இடத்த மறுபடியும் இன்னொருத்தர் வரணும் அப்படின்னா இவங்க இந்த இடையில இவங்க
அதை தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். எப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் இருக்குதுன்னா, அந்த நிறுவனத்துல ஒரு டைரக்டர் ஒருத்தர் இருக்காரு. நிறைய பேர் டைரக்டர் இருப்பாங்க ஒரு நிறுவனத்துக்கு. அதனுடைய எம்டி வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில விலகக்கூடியதோ, அதை ஏதோ ஒரு சூழ்நிலையில இருந்தாலும், மத்த அங்க இருக்கிற டைரக்டர்கள ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரொம்ப நாலேட்ஜ் உள்ள ஆளா இருந்தாலும் கூட, ரொம்ப காலம் நீடித்து இருந்தாலும் கூட, இந்த கேட்டை நட்சத்திரத்துல உள்ளவங்க வந்து யாராச்சும் ஒருத்தர் இருந்தாங்கன்னா, அவங்க அந்த கம்பெனிய தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கான சூழ்நிலை தானாகவே அவர்களுக்கு அமைந்து விடும் ஒரு வாய்ப்பு உண்டு. அப்ப கேட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு வேகமாக பதவிங்கிறது கிடைக்கும். ஆனா அந்த பதவிய சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு அது தொடர்ந்து நீடிக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, சந்தர்ப்பம் சூழ்நிலையும் அவங்களுக்கு சாதகமா இல்ல அப்படின்னா, கண்டிப்பா அதிலிருந்து ஒரு அவமானம் விலகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் இருக்கும். அப்ப பதவியை பற்றி சொல்லக்கூடியது மிக மிக முக்கியமானது இந்த கேட்டை நட்சத்திரம். சரி, இப்ப நம்ம வந்து இதனுடைய அந்த நட்சத்திரத்தினுடைய பொதுவான பலனை பார்த்தோம். இப்ப அடுத்தது தாராபலன் அடிப்படையில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், எந்தெந்த நட்சத்திரங்கள் வருகிறது, அதனுடைய உணவு, வழிபாடு, தெய்வங்கள் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். சம்பத்து தாரை என்று சொல்லக்கூடியது 2வது நட்சத்திரமாக வரக்கூடியது மூல நட்சத்திரம். அப்ப இவங்க வந்து இந்த கொய்யா உணவையாக எடுத்துக்கொள்ளலாம். கொய்யா மரத்தை வீட்டுக்கு செடியை வந்து வீட்டுக்கு வளர்ப்பது நல்ல பலனை தரும். மிளகு உடையை வந்து இவங்க வந்து செய்து தானமாக கொடுக்கலாம். இவங்க உணவாகவும் சாப்பிட்டுக்கலாம். மாமரம் அதாவது மாஞ்செடியை வந்து வளர்ப்பது நல்லது. அதே போல வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அடுத்தது க்ஷேமதாரை என்று சொல்லக்கூடிய 4வது நட்சத்திரமாக வரக்கூடியது உத்திராட நட்சத்திரம். அப்ப இதற்கான மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்திராட நட்சத்திரம்னா உங்களுக்கு பலாமரம், கொழுக்கட்டை, விநாயகர் வழிபாடு, பலாப்பழம் இதெல்லாம் வந்து இவங்க வந்து அதனுடைய காரத்துவங்களை இவங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8வது நட்சத்திரமாக வரக்கூடியது மைத்ரேய தாரை. அப்போ அந்த மைத்ரேய தாரைக்கு நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி. அப்போ இந்த பூரட்டாதிக்கு இவங்க வந்து சாதக தாரையாக வரக்கூடியது அவிட்ட நட்சத்திரம். இதை நம்ம சொல்ல மாட்டோம். 6வது நட்சத்திரம் அதுக்கு வந்து உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், தோசை இதெல்லாம் வந்து உணவாக எடுத்துக்கலாம். வன்னி மரம் இவங்களுக்கு விருட்சகமாக வருது. அப்போ இந்த வன்னி மரத்தை இவங்க வழிபடுவது நல்லது. வன்னி மரம் ஸ்தல விருட்சகமாக உள்ள ஆலயத்தை சென்று வழிபடுவது இன்னும் சிறப்பு. தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனந்த சைன பெருமாள் வழிபாடு இவங்களுக்கு நன்மை தரும். மைத்ரேய தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வருது. இதற்கான வறுவல் செய்த உணவுகள், அதாவது கொஞ்சம் எண்ணெயில் பொரிக்கக்கூடிய உணவுகளை கொஞ்சம் அப்பைக்கப்ப இவங்க எடுத்துக்கணும் நல்லது. மாம்பழத்தை வந்து இவங்க தானமாக கொடுக்கலாம், இவங்களும் சாப்பிடலாம். ஏகபாதர் வழிபாடு இவங்களுக்கு நன்மை தரும். இதனுடைய மரம் தேமா மரம். அடுத்தது பரம மைத்ரேய தாரை என்று வரக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்திரட்டாதி. அப்போ அன்னாச்சி பழம் இதற்கான பழம். இதற்கான மரம் வந்து வேப்ப மரம். இதற்கான விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்றுவும் தாயும் உள்ள பார்ப்பசு. இதனுடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா ஈஸ்வரர். அடுத்தது இதுக்கு 11 வரக்கூடிய நட்சத்திரம் சமுதாய தாரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமாக வருவது அசுவதி நட்சத்திரம். இதனுடைய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தரி, முறுக்கு. இதனுடைய விருட்சம் எட்டி. இதனுடைய பட்சி ராஜாளி. இதனுடைய தெய்வம் கொல்லிமலை அரப்பளீஸ்வரர், சரஸ்வதி. இதை நம்ம தெய்வமாக வழிபட்டு வருவது நல்லது. அடுத்தது அதிக நன்மை தாரை என்று சொல்லக்கூடியது கார்த்திகை நட்சத்திரமாக வருகிறது. இதற்கான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரீட்சை, வடை, அத்திமரம், முருகப்பெருமான். இதை நீங்கள் வந்து அப்பைக்கப்போ வந்து உணவாக எடுத்துக்கலாம். அந்த வழிபாட்டு தெய்வங்களை நீங்கள் வழிபடுவது உங்களுக்கு நன்மையான பலனை தரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பந்தம் சிறப்பு தாரை. அப்போ அந்த பந்தம் சிறப்பு தாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நட்சத்திரம் 15வது நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரமாக வருகிறது. இதற்கு வந்து தேங்காய், நம்ம அந்த நட்சத்திரக்காரங்க தேங்காயை வந்து உணவாக எடுத்துக்கொள்ளலாம்.
ஜாதி மல்லியை வந்து வீட்டில் உள்ள மனைவிக்கு அல்லது குழந்தைகளுக்கு ஜாதி மல்லி பூ வந்து வாங்கி கொடுப்பது நல்லது. அல்லது ஜாதி மல்லி செடியை வீட்டில் வளர்ப்பது நல்லது. அதே போல் வந்து இவங்க அல்வா சாப்பிடுவது, மற்றவங்களுக்கு வீட்டில் செஞ்சு விசேஷ காலங்களில் அல்வா செய்து சாப்பிடுவது ரொம்ப நல்ல பலனை தரும். கருங்காலியில் செய்யப்பட்ட அந்த முருகனுடைய வேலு அல்லது வந்து மாலை அல்லது வந்து வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த உலக்கைன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கருங்காலி மரத்தில் செய்யப்பட்ட உலக்கையாக இருந்தால் வீட்டில் ஏதாவது கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பொருளை வீட்டில் வைத்திருப்பது நல்ல பலனை தரும். சிவபெருமான் எதிர்க்கூடிய தெய்வமாக வருகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நன்மதாரை வந்து புனர்பூச நட்சத்திரம் 17வது நட்சத்திரம். அப்போ அதுக்கான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு சாறு, பாயாசம் வந்து விசேஷ காலங்களில் பாயாசம் வைத்து தெய்வத்திற்கு படைத்து நெய்வேத்தியமாக வைத்து படைத்து குடும்பத்தில் உள்ள அனைவர்களுக்கும் கொடுக்கலாம், இவங்களும் சாப்பிடலாம். இதனுடைய விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச மரம். இதனுடைய தெய்வம் அதிதெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி. அப்போ இந்த பிரகஸ்பதி வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலயத்தில் உள்ள நவகிரகத்தில் குரு பகவானை வந்து இவங்க வந்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அதுக்கு ஒரு ஆடை எடுத்து வஸ்திரம் சாத்தி தூப தீபம் காட்டி வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த நட்சத்திரம் இயங்க ஆரம்பிக்கும். அடுத்தது சுபதாரை என்று சொல்லக்கூடிய 20வது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக நட்சத்திரமாக வருது. இதற்கான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் பூசணி. இதற்கான பூ பார்த்தீங்கன்னா மல்லிகை. இதற்கான உணவு அதிரசம். இதனுடைய மரம் வந்து ஆலமரம். இதற்கு வழிபடக்கூடிய தெய்வம் சூரிய பகவான். அடுத்தது 24வது நட்சத்திரம் பிரபல்ய யோகாதார என்று சொல்லக்கூடிய நட்சத்திரமாக வருவது சித்திரை நட்சத்திரம். இதனுடைய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி, பழரசம். இதனுடைய விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வம். இதற்குடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார். அடுத்தது 27வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அபிஷேகத்தாரை. இந்த அபிஷேகத்தாரையாக வரக்கூடிய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். அப்போ இதற்கான பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போட்டா. உணவு பாசாந்தி அப்படிங்கிற ஒரு இனிப்பு உணவு. அடுத்தது மரம் விருட்சம் என்ற அடிப்படையில் மகிழ மரம். இதனுடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லட்சுமி நரசிம்மர். இதெல்லாமே வந்து இந்த தாராபலன் அடிப்படையில் நம்ம அதுக்கான தெய்வங்கள், விருட்சங்கள், உணவு இதெல்லாம் வந்து தானும் உண்ணலாம், நெய்வேத்தியமாக இறைவனுக்கும் படைக்கலாம், மற்றவர்களுக்கு தானமாக கொடுப்பது விசேஷ காலங்களில் அவங்கவுங்க வீட்டில் விசேஷம் நடக்கும்போது இந்த அவங்கவுங்களுக்கு அந்த தாராபலனான வரக்கூடிய உணவை வந்து அவங்க செய்து பரிமாறுவது ரொம்ப ஒரு சிறப்பான பலனை தரும். இப்போ அங்கே சந்தோஷம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாற்பயம். அடுத்தது இந்த முடக்கு, வதை, வைநாசிகம், வேதை அப்படி சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் எவை என்று நம்ம இப்போ பார்ப்போம். முடக்கு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தராட நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக வருது. வைநாசிக நட்சத்திரமாக உத்தர நட்சத்திரம் வருது. வேதை நட்சத்திரமாக அஸ்வினி நட்சத்திரம் வருது. வதை நட்சத்திரமாக சதயம் நட்சத்திரம் வருது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நட்சத்திரங்கள் வந்து முடக்கு நட்சத்திரமாகவும் வரும், அந்த தாரை அடிப்படையிலையும் வரும். அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் இரண்டிலையும் கலந்து வரும்போது அந்த உணவுகளை நீங்கள் உண்ணாமல் மற்றவர்களுக்கு தானமாக கொடுப்பது நல்லது. தானம் அப்படின்னா தனக்குள்ள குறைகளை நிவர்த்தி பண்ணி கொள்ளுவது, நம்மளுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக நம்முடைய பலவீனத்தை குறைத்து நம்மளுடைய பலத்தை பெருக்கிக் கொள்வது தான் இந்த தான செய்தனுடைய சூட்சமமான ஒரு பலன்.
சரி, இப்போ இதுக்கு நம்ம வாழ்வியல்ல இந்த அமைப்பை எப்படி நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம்? இந்த பழங்களையும், தெய்வங்களையும், விருட்சங்களையும் எந்த மாரி எல்லாம் பயன்படுத்தி, அதனோடு நாம் அதிக காலம் பயணிக்கக்கூடிய, நன்மை தரக்கூடிய விஷயமாக எப்படி நம்மளை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிற விஷயத்துல நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இந்த மகிழம் மரத்தை வீட்டுக்கு அருகே வளர்ப்பது நல்லது. அதே மாதிரி சப்போட்டா பழம் உண்ணுவது நன்மை தரும். வில்வ பொடி குடிப்பது இவங்களுக்கு நன்மை தரும். அப்ப என்ன பண்ணலாம்? வாரத்துக்கு வில்வ பொடி வந்து நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்குது. அதை வாங்கி வச்சுக்கிட்டு வாரத்துல ஒரு 2 நாள் 3 நாள் அதிகாலையில எந்த உணவும் எடுப்பதற்கு முன்பு இந்த வில்வ பொடியை வந்து உணவுல, அதாவது ஒரு ஒரு வெந்நீர் வைத்து அதில் கொஞ்சோண்டு பொடியை போட்டு கலக்கி குடிப்பது இவங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். அதாவது ஆண்டுக்கு 2 முறைனாச்சும் லட்சுமி நாராயண பூஜை அல்லது ஹோமம், நீங்க இதை எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஹோமமாகவும் செஞ்சுக்கலாம், அல்லது வெறும் பூஜையாக கூட நீங்க செய்யறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை தரும். உத்திராட நட்சத்திரமும் ஜென்ம கிழமையும் வருநாள் வந்து விநாயகருக்கு திருச்சி தேங்காய் உடைப்பது ஒரு நல்ல பலனை தரும். அவிட்ட நட்சத்திரம் வரும் நாள்ல வன்னி மரத்திற்கு நீர் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரும். அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் வரும் நாள்ல கொல்லிமலை அறப்பளீஸ்வரர் ஆலயம் நன்மை தரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இதுக்கு வேத நட்சத்திரமாக அஸ்வினி நட்சத்திரமாக வருது. அப்ப என்ன அப்படின்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரம் வர நாள்ல அங்க போவாங்க. மற்ற நாட்கள்ல அங்க போறது இவங்களுக்கு நல்ல பலனை தரும். அதாவது அந்த நட்சத்திரத்துக்கான நாள்ல, அசுபதி நட்சத்திரம் வரும் நாள்ல அங்க போவாம மற்ற நாள்ல போய் அந்த தெய்வத்தை வழிபடும் போது நன்மையான பலனை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. காஞ்சிபுரத்தில் உள்ள அத்திவரதர் ஆலய வழிபாடு இவங்களுக்கு நன்மையான பலனை தரும். அத்தி மரத்தினால் செய்யப்பட்ட விநாயகர் வழிபாடு இவங்களுக்கு நன்மையான பலனை தரும். இப்போ இந்த அத்தி மரத்துல செய்யப்பட்ட விநாயகர் அப்படின்னா நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு இடத்துல இருக்கு, எனக்கு இப்ப சரியா எக்ஸாக்டா சொல்ல தெரியல. அந்த விநாயகர் வந்து அந்த சதுர்த்தசி, அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும்தான் அதை ஊர்வலமாக எடுத்துட்டு போவாங்க. மற்ற நாள் வந்து அது ஆலயிலே தான் இருக்கும், ஆலயத்தில் தான் இருக்கும். அந்த மாதிரி உள்ள விநாயகரை வந்து இவங்க வழிபடுவது ரொம்ப ஒரு நல்ல பலனை தரும். அப்போ இந்த விருட்சகம், அதாவது விருட்சம் அப்படின்னா ஆலயத்துக்கும் ஆலயத்தில் உள்ள கருவறைக்கும் இந்த ஆலயத்தில் உள்ள அந்த விருட்சகத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு உண்டு. நீங்க கருவறையில் இருக்க வந்து நீங்க தெய்வத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அந்த ஆலயத்தில் உள்ள விருட்சகத்துக்கு நீங்க வந்து முக்கியத்துவம் கண்டிப்பா கொடுக்கணும். நீங்க வெறும் வந்து ஆலய வழிபாடுங்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல வந்து விருட்சகம்தான் ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரும். ஏன் அப்படின்னா, விருட்சம் அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா, வளரக்கூடியது அப்படின்னு பேர். முதல்ல விருட்சம்னா என்ன? வளரக்கூடியது. நம்ம வந்து மரம் மாதிரி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி உள்ள இதை வந்து நம்ம வந்து மரம் அப்படின்னு சொல்லக்கூடாது. மகிழம் அப்படின்னா, மகிழ மரம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது வேற ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு பேர், அதாவது ஆலயத்தில் இல்லாம வேறொரு இடத்துல இருக்கிறதுக்கு பேர் அது மரம். ஆனா அதே மகிழ மரம் ஒரு ஆலயத்துக்குள்ள இருந்தது அப்படின்னா அதுக்கு பேரு விருட்சம் அப்படின்னு பேர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் வந்து நம்மளுடைய குறைகளை நீக்கி நமக்கு வாழ்வியல்ல மிகப்பெரிய ஒரு உன்னத சக்தியை தரக்கூடியது விருட்சம். அதனால நீங்க எந்த ஆலயத்துக்கு போனாலும் அந்த ஆலயத்தில் உள்ள ஸ்தல விருட்சகத்தை நீங்க வந்து வழிபாடு செய்வது, அந்த விருட்சகத்துல உங்கள் அந்த 2 உள்ளங்கைகளையும் சத்த நேரம் வைத்திருந்து கொஞ்சம் நீங்க வந்து ஹீலிங் செஞ்சுக்கலாம். அல்லது அந்த விருட்சகத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் உட்காந்து
அந்த ஸ்தல வரலாறை நீங்க வந்து படிக்கணும். அல்லது ஏதாவது ஒரு பதிகத்தை பாடுவது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். இந்த பதிகம் அப்படிங்கிற பேர் எதுக்காக வந்தது, அதை பற்றி நம்ம ரொம்ப சிறப்பாக ஒரு அடுத்த பதிவில் பார்ப்போம். எனவே இந்த ஆன்லைன் அபிராமி அஸ்ட்ரோ டிவிக்கு நீங்கள் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதன் மூலயமா வந்து நீங்கள் ஒரு செயலை ஊக்குவிக்கிறீங்க அப்படின்னு பேர். இப்போ சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறதுக்கு பேர் தமிழில் என்ன அப்படின்னா, நான் இதற்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சப் அப்படின்னா துணை அப்படின்னு பேர். இதுக்கு வந்து பழமாக சொல்லப்படுது. நம்ம தரபலனில் பார்க்கும்போது இதுக்கு என்ன பழம் வருது? சப்போட்டா பழம் வருது. சப்போட்டா அப்படிங்கிறது நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கு. அப்போ சப்போர்ட்டுங்கிறது யாரு? விசாக நட்சத்திரம் தான் வந்து அதுக்கான சப்போட்டாவுக்கான பழம். அப்போ அந்த சப்போட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூரியன் நீசமாகக்கூடிய வீட்டிலையும் சந்திரன் நீசமாகக்கூடிய வீட்டிலையும் ரெண்டையும் இணைக்கக்கூடியது வந்து இந்த விசாக நட்சத்திரம். அப்போ அந்த விசாக நட்சத்திரம் சனி உச்சமாகக்கூடிய வீட்லையும் இருக்கு. சனி உச்சமாகக்கூடிய வீட்டில் இருக்கு. இன்னொன்றுல பார்த்தீங்கன்னா சனியினுடைய நட்சத்திரம் உள்ள வீட்லையும் இருக்கு. அப்போ நம்மளுடைய தாய் தந்தையினுடைய பிறப்பினுடைய கர்மத்தை நாம் போக்கணும் அப்படின்னா விசாக நட்சத்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு நட்சத்திரம். அப்போ என்ன பண்ணணும்? இங்கே பார்த்தீங்கன்னா துலாத்தில் அந்த விசாகத்துக்கு தாமிரபரணி ஆறு ரொம்ப சிறப்பானது. அதே போல் இங்கே விருச்சகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கிணறு அப்படின்னா நாளி அப்படிங்கிறது தமிழில். அப்போ திருச்செந்தூரில் உள்ள அந்த நாளி கிணறு, இதை ரெண்டையுமே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். தாய் தந்தையனுடைய ஆசீர்வாதம் பெறுவது ரொம்ப சிறப்பு. அதனால் இந்த விசாக நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பதன் மூலயமாக தாய் தந்தையனுடைய கர்மா மட்டும் இல்லை, நம்மளுடைய பிறப்பினுடைய கர்மாவே அறுபடும். ஒருவருக்கு நாம் உறுதுணையாக நல்லதற்கு நின்றால். அப்போ எனவே வந்து நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விசாக நட்சத்திரம் கண்டிப்பாக இயங்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த நட்சத்திர பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.